வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை ஜெயராஜ் மகன் பெனிக்ஸ் ஆகியோர் போலீஸ் விசாரணையின் போது 2020 ஆண்டு ஜூன் 19 தேதி அடித்து படுகொலை செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் சாத்தான்குளம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேரின் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. முதற்கட்டமாக 2027 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை, இரண்டாம் கட்டமாக 400 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் கோர்ட்டில் நடக்கிறது. நீதிபதி முத்துக்குமரன் விசாரணை நடத்தி வருகிறார். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரிடம் நீதிபதி நேரடியாக கேள்விகளை எழுப்பி விசாரணை நடத்தினார். தொடர்ந்து மற்றவர்கள் அனைவரிடமும் விசாரணை நடைபெற்று முடிவடைந்த நிலையில் வரும் மார்ச் 23 தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் 2025-26 கல்வியாண்டிற்கான +2 பொதுத் தேர்வுகள் இன்று பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது. முதல் நாளான இன்று மொழி பாடமான தமிழ் தேர்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் சுமார் 8,27,000 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் தேர்வு எழுதினர். தேர்வு முடித்து வந்த மாணவர்கள் தமிழ் தேர்வு மிகவும் எளிதாக இருந்ததாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இன்னைக்கு 12ஆம் வகுப்பு பொது தமிழ் எக்ஸாம் எழுதணும். கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு சில இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்லா எழுதுனேன். தமிழ் எக்ஸாம் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. எக்ஸாம் வெளியே இருந்து எந்த கொஸ்டின் கேட்கல, எல்லாமே புக் கூட தான் கேட்டாங்க. பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே இல்லை, நார்மல் எக்ஸாம் தான் இருந்துச்சு. எந்த பயமும் பதட்டமும் இல்லை. திருப்பூரில் தனியார் பள்ளிகள் இணை இயக்குநர் கணேசன் மூர்த்தி வினாத்தாள் கட்டுப்பாட்டு மையத்தில் திடீர் ஆய்வு நடத்தினார். ஜெய்பாபாய் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிஇஓ புனிதா அந்தோனி அம்மாள் தேர்வு மையத்தை பார்வையிட்டார். மார்ச் 5 தேதி ஆங்கில மொழித் தேர்வு நடக்கிறது. மார்ச் 26 தேதி நிறைவு பெறுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் பொன்னுசாமி, மக்களை ஏமாற்றும் அறிக்கைகளால் திமுக அரசு நாட்டை சீர்கெடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மதச்சார்பற்ற ஜனதா கட்சி தலைவர் தேவகவுடா அறிவுறுத்தலின்படி வரும் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றார். இதுகுறித்து ஏற்கனவே பழனிசாமி மற்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை நேரில் சந்தித்து பேசியதாக கூறினார். மேலும் அவர் கூறுகையில், கோவை, குமரி மற்றும் பல்லடம் ஆகிய 3 தொகுதிகளை மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிக்கு கேட்டுள்ளோம். இல்லையெனில் 234 தொகுதிகளில் எங்கு வாய்ப்பு அளித்தாலும் போட்டியிட தயாராக உள்ளோம் என்றார். தமிழ் மாநில ஜனதா தளத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மதச்சார்பற்ற ஜனதாதளத்தின் சார்பாக இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் ஜனதாதளம் மத்தியிலே அங்க வகிக்கின்ற தேவகவுடா அவர்களுடைய சொல்படி இன்றைய தினம் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் ஆதரித்து இன்று நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதேபோல நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்களையும் சென்னையிலே சந்தித்து எங்களுக்கு உரிய மரியாதை தர வேண்டும் என்று கேட்டதற்கு தருகிறோம், கூட்டத்திற்கு நானும் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த இயக்க தமிழ்நாட்டில் இன்றைய தினம் நடக்கின்ற இந்த ஆட்சியினால் மக்கள் ஏற்படுகின்ற தொல்லைகளெல்லாம் நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிறுவுகளே பார்த்திருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் மக்களை ஏமாற்றுகின்ற அறிக்கைகள். இப்படி இந்த நாடு மோசமாவதற்கு என்ன வழியோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த தேர்தலிலே மக்கள் சரியாக எந்த கட்சி எப்படி சொல்கிறதோ மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அவர்களுக்கு இந்த ஆண்டவன் அருளை முழுமையாக மக்களுக்கு கொடுத்து இந்த ஆட்சியை மாற்றம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.